நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க அம்மா மூலியமாவே வந்து வசமா மாறன் கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம விஜய் வந்து வீரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாக்கா, இப்படியெல்லாம் சேர்ந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்கள பிரிச்சு வச்சாதான்க்கா சரிப்பட்டு வரும். ஒண்ணா சேர்த்து வச்சா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா விஜய், நீ சொல்றது என்னமோ சரிதான். கூடிய சீக்கிரம் வந்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு யாரை பிரித்து வைக்கணுங்கிறத அப்போ முடிவு எடுத்துக்கிருவோம். உண்மையாகவே வந்து இந்த கல்யாணத்தில் வந்து தப்பு பண்ணது பிருந்தாவா இல்லைன்னா வேற யாரான்னு வந்து உண்மையை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கத்தானே போகிறேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கார்த்தியை வந்து கரெக்டான ஆள் கூட நானே சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜயை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. விஜய்க்கு வந்து புரிஞ்சு போயிடுது, நம்மளை தான் ஜாட மாடையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிஞ்சிடுது. வீராவிருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான்க்கா, கடைசி வரைக்கும் வந்து உங்கள் தங்கச்சியையும் கார்த்தியையும் சேர்த்து வச்சலாம்னு நினச்சிட்டு அது நான் இருக்கிற வரைக்கும் ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன் வந்து மொபைல் ஃபோன் இருக்குல்ல, நம்ம விஜயோட மொபைல் ஃபோன் எடுத்து லாக் எடுத்துடுறாங்க. அதில் பார்த்தா அவங்க அம்மானு பதிஞ்சிருக்கு. என்ன, அவளுக்குன்னு யாருமே இல்லை, குடும்பம் குட்டின்னு ஒரு ஆள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து இந்த வீட்டில் இருந்தா இப்போ பார்த்தா அவளோட ஃபோனில் வந்து அம்மானு இருக்குது. யாராக இருக்கும், அவளோட அம்மா வந்து உயிரோட தான் இருக்காங்களா இல்லைன்னா அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்களா, இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் ஒரு முடிவுக்கு வராரு. சரி, இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருந்தால் நம்மளால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, நம்ம தான் அதுக்கடுத்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவங்க அம்மா கால் பண்ணி அது யார் என்னென்னு விசாரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் எடுத்துகிட்டு கால் பண்ண போகிறாங்க. கரெக்டாக அவங்க அம்மாவே கால் பண்ணிடுறாங்க. விஜயோட அம்மா வந்து என்னடா இது, நம்ம வந்து கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்களே கால் பண்ணுறாங்களே, சரி நமக்கு நல்லது தான், நம்மளே எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அட்டன் பண்ணிவிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. ஃபோன் எடுத்த உடனேயுமே விஜய் தான் பேசுகிறாங்களா இல்லை வேறு யாரும் பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியாமையே அவங்க அம்மா வந்து, ஏய் என்னடி, நான் உன்னை எதுக்குடி அனுப்பி வச்சேன், நம்ம நினச்ச காரியம் அந்த வீட்டில் முடிஞ்சிருச்சா, நான் வந்து உன்னை அனுப்பி வச்சுட்டு நீ இப்போ ஃபோன் போடுவேன் அப்போ ஃபோன் போடுவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் நீ ஃபோன் போடவே மாட்டேங்கிற, நான் ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிற, என்னடி பிரச்சனை, அங்கே எதுவும் நடந்துருச்சா, உண்மையை சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறன் வந்து அமைதியாகவே இருக்காங்களா. ஏய் என்னடி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அமைதியாகவே இருந்தா என்னடா, என்னடி அர்த்தம், ஒழுங்காக வந்து எதுனாலும் பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம மாறன் வந்து ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹலோன்னு சொன்ன உடனேயுமே அவங்க அம்மா வந்து சுதாரித்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. என்னடா இவ்வளோ நேரம் வந்து அவங்களா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கடுத்து பார்த்தா நம்ம வந்து ஹலோன்னு சொன்னவொடனே நம்ம குரலை கேட்டவொடனே கட் பண்ணுறாங்களே, ஏதோ வில்லங்க இருக்குது, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வராங்க. வந்தவொடனே ஏய் மரா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, எதுவும் பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஏய் விஜயோட ஃபோன்லேருந்து ஃபோன் வந்துச்சுடி, அவள் அம்மா தான் பேசுனான்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏய் அவளுக்கு தான் யாருமே இல்லைல, பிற எப்படி அவங்க அம்மா ஃபோன் பேசியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவங்க அம்மா தான் ஃபோன் பேசுனாங்க, ஏதோ அந்த வீட்டில் போய் காரியத்தெல்லாம் முடிச்சிட்டியா, வேலையெல்லாம் முடிஞ்சான்னு கேட்குறாங்க. எனக்கு என்னமோ தப்பாக போகுது, இந்த விஜய் தான் வந்து இந்த வீட்டுக்கு ஏதோ உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வீரா மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, எனக்கு முதலே டவுட் இருந்துச்சு அவன் மேலே, இவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு, அதனால தான் அவள் நோட்டம் போட்டேன். அவள் என்னடானா ரவுடி பைய கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நீயும் அந்த ரவுடி பையங்களை வந்து பார்த்துட்டியா, நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. சரி அதை விடு, இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அதை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற குழு வந்து அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவை கால் பண்ணி நேரில் வர வச்சு எப்படியாவது உண்மையை வாங்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்படி பேச, அவங்க அம்மா யாருன்னு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வீரா வந்து ஒரு ஐடியா கொடுக்காங்க. ஃபோனை கொடு, நான் வந்து விஜய் மாதிரி மிமிக்ரி பண்ணுவேன், அவங்க அம்மாக்கிட்ட மிமிக்ரி பண்ண சொல்லி சரி பண்ணி நான் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் தாம்மா விஜய் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி போன காரியம் என்னாச்சு, எல்லா வேலையும் முடிச்சிட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயோட அம்மாவை பார்த்தோம்னா பரதா போட்டு காட்டுறாங்க, அவங்க கண்ணு மட்டும்தான் காட்டுறாங்க, ஆள் யாருன்னு காட்டலை. அப்போ வந்து விஜய் மாதிரி வந்து நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க, அம்மா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பார்க்கில் வந்து நான் வெயிட் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு அத்தனை மணிக்கு நீ கரெக்டாக வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் மறுநாள் கிளம்பி அங்கே பார்க்குக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் கிளம்பி பார்க்குக்கு வந்துடுறாங்க. அவனுக்குள்ள வச்சு ஃபோன் போடுறாங்க, ஏய் நான் வந்துட்டேன்டி, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னோன்னே பின்னாடியே நின்று கையும் களவுமா வந்து அவங்க அம்மாவை பிடிச்சிடுறாங்க. நம்ம வீராவும் மாறனும் கரெக்டாக வந்து அவங்க பிடிச்சவொடனே இங்கிட்டு பார்த்தா நம்ம விஜய் மாட்டிக்கிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.